இஃப்க்குள்ளே எப்படி ஆண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட 2 மார்க் இருக்குது. இந்த 2 மார்க்குமே எனக்கு வந்து கிரேட்டர் தென் 35 இருக்கணும் அப்படின்றது என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்படி 35 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாஸ்ன்ற வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணு, அப்படி இல்லைனா ஃபெயிலுன்ற வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணு. 2 கண்டிஷன் போடுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே கிரேட்டர் தென் 35க்கு மேலே இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் அப்படி 35க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாஸ்ன்னு சொல்லு, இல்லை ஃபெயிலுன்னு சொல்லு அப்படின்றது சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நம்ம ஆண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆண்டுன்றது நம்மளுடைய சின்டெக்ஸ் பேர். f(x) யூஸ் பண்ணிக்கோங்க. லாஜிக்கல் டெஸ்ட் 1. ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மார்க் 1ன்றது கிரேட்டர் தென் 35 இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மார்க் 2ன்றதும் கிரேட்டர் தென் 35 இருக்கணும். அப்படி நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஆண்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படி தான் டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும். என்ன அப்படின்னா, ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து பாஸ்ன்னு வரணும். ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபெயிலுன்றது எனக்கு வந்து கஸ்டமைஸ்டாக வேல்யூ வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இஃப் கண்டிஷன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் போட்டுட்டு f(x) கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா லாஜிக்கல் டெஸ்ட். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் தான் இந்த ஆண்டை கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்த அவுட்புட். ஸோ அதனால் அது ஆல்ரெடி நான் ஒரு செல்லை கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். நீங்கள் அந்த செல்லையே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து பாஸ்ன்னு சொல்லணும். அப்படி ஃபெயில் அப்படின்னு இந்த ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஃபெயிலு அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதனால் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா அவுட்புட் நான் எல்லாத்துக்குமே ட்ராக் பண்ணி விட்றேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல ஃபெயில் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா லெஸ் தென் வந்து 35 மார்க் ரெண்டுமே லெஸ் தென் 35 இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெயிலுன்றது வந்துருச்சு. இப்போ ஓகே, தனித்தனியாக நம்ம போட்டுட்டோம். இப்போ எப்படி நம்ம இதை வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ எனக்கு தனித்தனியாக போட்டதுக்கப்புறம் என்னோடய லாஜிக்கல் டெஸ்ட் இந்த D5 தான். ஸோ இந்த D5ல் இருக்க வேல்யூ தான் எனக்கோட லாஜிக்கல் டெஸ்ட். இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கனால இந்த D5ல் இருக்க அந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து D5க்கு பதிலாக அங்கே காப்பி பண்ணதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஒரே இதில் நீங்கள் ஸ்ட்ரெச்சில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தனித்தனியாக போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து என்னோட லாஜிக்கல் டெஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து நான் கண்ட்ரோல் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போது இந்த ஒரு ஃபீல்டு போதும், இந்த ஃபீல்டு வேண்டாம். நான் இப்போ இதை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா லாஜிக்கல் டெஸ்ட்டுக்குள்ளே இந்த ஆண்ட் கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் பேஸ்டு எடுத்த மாதிரி நமக்கு வந்து பாஸாக ஃபெயிலான்றது கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய பிஹேவியர் என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியோட ஷார்ட்கட்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸல் ட்ரிக்ஸ், நம்மளோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுற மேக்ரோஸ், இப்படி எல்லா விதமான டாப்பிக்கை பற்றியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நியூ கிரியேஷன் எக்ஸல் டுட்டோரியலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடப்படும்.